பாரத பிரதமராக இருந்த பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஒருமுறை ஜப்பான் நாட்டிற்கு சென்றிருந்தபோது அங்குள்ள குழந்தைகளை கொஞ்சி மகிழ்ந்தார். அவர் 14/11/1899 முதல் 27/5/1964 வரை வாழ்ந்தார். இந்தியாவிலிருந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று ஜப்பான் குழந்தைகளிடம் கேட்டார். அவர்கள் உடனே எங்களுக்கு இந்திய யானை ஒன்று வேண்டும் என்று கேட்டனர். நேருவுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. இருந்தாலும் கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன் என்று கூறிவிட்டு இந்தியா வந்தார். இந்திரா என்று பெயரிட்டு ஒரு யானையை அனுப்பி வைத்தார். மீண்டும் சில ஆண்டுகள் கழித்து ஜப்பான் சென்றபோது அந்த யானையை கண்டு மகிழ்ந்தார். ஆனால் அந்த யானை இந்திரா காந்தியின் ஒரு பிறந்த நாளன்று மரணமடைந்தது. நேருவுக்கே சிறு குழந்தைகள் மேல் பிரியம் என்றால் குழந்தைகளை படைத்த தேவாதி தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்கள் மேல் எவ்வளவு பிரியம் இருக்கும். மார்க் 10:16 இயேசு சிறு பிள்ளைகளை அணைத்து அவர்கள் மேல் தன் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். மார்க் 10:16 Jesus placed his hands on children and blessed them. One song. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வதியும் என்னே சகத்தரே ஆசீர்வதியும் என்னே சகத்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வதியும் என்னே சகத்தரே ஆசீர்வதியும் என்னே சகத்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வதியும் என்னே சகத்தரே ஆசீர்வதியும் என்னே சகத்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும் ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா ஆசீர்வதியும் என்னே சகத்தரே ஆசீர்வதியும் என்னே சகத்தரே ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நானும் சிறு பிள்ளைகளை நேசிக்க அவர்களிடம் ஆண்டவரின் அன்பை பகிர்ந்து கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று யெகோசுவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமேன்.